Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வேலை இழப்பு என்பது சர்வ சாதாரணமாக மாறி வருகிறது. பொருளாதார ரீதியாக நஷ்டம், தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி ஆகியவை காரணமாக லே ஆஃப் என்பது எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது. போன் கால், மெயில், மெசேஜ், டீம் மீட்டிங் என ஏதாவது ஒன்றின் மூலம் பணி நீக்கம் பற்றிய அறிவிப்பை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து ஊழியர்கள் எதிர்கொள்கின்றனர். அப்படி திடீரென பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்கள் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே பாதிக்கப்படும் ஊழியர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது சட்டமாக உள்ளது. இதில் சில நிறுவனங்கள் ஊழியர்களை சரியாக கையாண்டாலும் சில இடங்களில் ஊழியர்கள் தங்களுக்கான இழப்பீடு பெறுவதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் பெங்களூருவில் தனது நிறுவனத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் இழப்பீடு கொடுத்தது மட்டுமின்றி அந்த ஊழியர்களுக்கு வேலையையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட ஓகே கிரெடிட் நிறுவனத்தில்தான் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. ஓகே கிரெடிட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஹர்ஷ் போகர்னா, கௌரவ் குன்வர் மற்றும் ஆதித்யா பிரசாத் ஆகியோருடன் இணைந்து 2017ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். பின்னர் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சினை காரணமாக தனது நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 70 ஊழியர்களை திடீரென பணி நீக்கம் செய்வதாக அறிவித்தார். ஆனால் அவர் அதனை கையாண்ட விதம்தான் தற்போது பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. பணி நீக்கம் செய்யப்படுவதற்கு முன் ஊழியர்களுக்கு நேரடி உரையாடல் மூலம் நிலைமையை விளக்கி தகவல் தெரிவித்த ஹர்ஷ் போகர்னா ஊழியர்களுக்கு 3 மாத காலம் நோட்டீஸ் பீரியடும் அளித்திருக்கிறார். அது மட்டுமின்றி மற்ற நிறுவனங்களில் வேலைக்கான பரிந்துரைகள், வேலைவாய்ப்பு குறித்த அறிமுகங்கள், வழிகாட்டுதல்கள் போன்றவற்றை அளித்திருக்கிறார். இதன் மூலம் ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்க அவை உதவி இருக்கிறது. இதனால் ஊழியர்களின் நோட்டீஸ் அறிவிப்பு காலம் முடிவதற்குள் 67 பேருக்கு வெவ்வேறு நிறுவனங்களில் வேலை கிடைத்தது. மேலும் மீதமுள்ள 3 பேருக்கு 2 மாத கூடுதல் சம்பளத்தை வழங்கியிருக்கிறார் ஹர்ஷ் போகர்னா. இச்சம்பவம் 18 மாதங்களுக்கு முன்பு நடந்துள்ளது. தற்போது லிங்க்டின் தளத்தில் அது தொடர்பான தகவலை ஹர்ஷ் போகர்னா பகிர்ந்திருக்கிறார். அதில் தொடக்கத்தில் ஓகே கிரெடிட் நிறுவனத்தில் மிக வேகமாக ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். திடீரென எங்கள் நிறுவனத்தில் பொருளாதார பிரச்சினை ஏற்பட்டது. இது எங்களுடைய தவறுதான். எனவே இதற்கு பொறுப்பேற்க முடிவு செய்தோம் என குறிப்பிட்டிருந்தார். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவ தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பிற பணியிடங்களில் நடந்து வரும் பணி நீக்க நடவடிக்கைகளுடன் இந்த சம்பவத்தை பலரும் ஒப்பிட்டு பார்த்து கமெண்ட்டுகளை பதிவிட்டு ஹர்ஷ் போகர்னாவை புகழ்ந்தும் வருகின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.